அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நின்று கொண்டு இந்த சிறுநீர் கழிக்கலாமா அப்படி என்று ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில இடங்களில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததற்கான ஆதாரங்களை நாம் என்ன செய்கிறோம், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்லை, அப்படி யாராவது சொன்னால் அவரை பொய்ப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஆனாலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன செய்திகள் நாம் ஆதாரப்பூர்வமான கிரந்தங்களில், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்ப்பதனால் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதி என்று அர்த்தம். ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த செய்தி தெரிந்திருக்கவில்லை, வெளியே நடந்த அந்த நிகழ்வு தெரிந்திருக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியிலிருந்து இந்த ஒரு மேலதிகமான செய்தி நாம் புரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இருந்து கொண்டுதான், அதாவது குந்திய நிலையில் தான் ஒன்றுக்கு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். நின்று கொண்டு சிறுநீர் கழித்தது குறைவு என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் அனுமதியா என்று கேட்டால், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதி. நிர்பந்த நிலை, இக்கட்டான நிலையில் மட்டுமல்ல, பொதுவாக அது அனுமதி. ஆனால் வரவேற்கத்தக்கது என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உட்கார்ந்து அதாவது குந்திய நிலையில் சிறுநீர் கழிப்பதுதான் சிறந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் சங்கடங்களும் இல்லை.